அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கிருக்வி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஐபிஎல் முடிஞ்சு போச்சு. 7:30 மணி. ஆனால் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு பல பேரையும் வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கவலைப்பட வேணாம். அடுத்து இந்தியா vs ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இப்படி நிறைய சீரீஸ் வந்து நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஐஎஸ்எல் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்து இந்தியா vs ஆஸ்திரேலியாலாம் வந்து கிரிக்வில வந்துடும். கண்டிப்பா டெஸ்ட் மேட்சும் கூட வர சான்சஸ் இருக்கு. டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பா வரும் நம்புறேன். ஸோ ஐபிஎல் 2020 முடிஞ்சிருச்சு. எம்ஐ சாம்பியன்ஸ் பேர் வாங்கிட்டாங்க கரெக்டா கண்டிப்பா. ஸோ ஃபைனலை பத்தி ஒரே அது சொன்ன மாதிரி டெல்லி வந்து ஒரு டெஸ்பரேட் பிளே வந்து கொடுக்கலாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போதா இருக்கட்டும், இல்ல பவுலிங் போடும்போதா இருக்கட்டும். ஸோ பவுலிங் கூட ஓகே, கம்மாட் டெஸ்பரேட். பட் நான் பேட்டிங் ஆடும்போது ரியலி 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 பேடுங்க. ரிஷப் பண்ணிட்டும் ஸ்ரேயர் மட்டும்தான் வந்து ஆடினாங்க. ஸோ அந்த காரணத்தினால் மும்பை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ஒரு மூவான அந்த ஐபிஎல் 2020யோட டீம்ஸ் ரிவ்யூ அண்ட் ரிப்போர்ட் கார்டை தான். ஸோ நம்ம பார்க்க போறோம். முதல்ல டீம்ஸ் ரிவ்யூல முதல் டீமா நம்ம எந்த டீம் பத்தி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் தாங்க ரியலி ரியலி ஒரு நல்ல டீம். ஆனா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் சரியா கிடைக்கல ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் சரியா ஆடல. திரும்பி வந்து ஸ்டோக்ஸ் வந்தாரு. ஸோ ஸ்டோக்ஸ் வந்தோடனே அபாரமா எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால அந்த பிளே ஆஃப் ரேஸுக்குள்ள போக முடியல. அண்ட் அவங்க போவதுக்கும் இல்லாம சென்னை ஸ்பிரிங்ஸோட பிளே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வேற காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல் 2020ல ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அரௌண்ட் 100 ரன்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் ஸ்மித் வந்து அடிக்கல. 150 ரன்ஸோ என்னவோ அதுக்குள்ளதான் வந்து அடிச்சிருப்பாரு. 100 ரன்ஸ் கூட அடிக்கல. ஸோ ஸ்மித் வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த சீசனாகவும் வந்தாரு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நான் எவ்வளவு மார்க் கொடுக்குறேன்னா ஐ வில் கிவ் 60% ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஷியோரா 60% அப்படின்றது கொடுக்கலாம். ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரியான் பராக், ஜாஸ் பட்லர். ஸோ இப்படி இவங்க எல்லாருமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏத்திட்டாங்க. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்தபடி அந்த டீம் பார்க்க போகலாம். எஸ், லெட்ஸ் கோ இன்டு கேஎக்ஸ்ஐபி. ஸோ ரெக்கார்டிங் எடிட்டிங் நான் எதுவுமே பண்ணல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ப்ராப் ஃபுட்டேஜ் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. இங்கே நான் மார்க் போட போறேன். ஸோ கேஎக்ஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல ஜேர்னி கேஎக்ஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ச்சஸ்ல வந்து விக்டரிஸை விட்ட ஒரு டீம்னா வந்து கேஎக்ஸ்ஐபி தாங்க. இந்த ஒரு ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு இன்ச்சஸ்ல வந்து இந்த டிராஃபியை விட்ட டீம் அவங்க தான். முதல் 7 மேட்ச் என்னடா கேஎக்ஸ்ஐபி கேப்டனை மாத்துறாங்க. ஸோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அவன் நினைச்சிருப்போம். பட் ஆனா அடுத்த மேட்சஸ்லாம் இருக்குல்ல, செம வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கேஎக்ஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் கெயில் வந்தாரு பாருங்க. நம்பர் 3ல ஆடினார். ஓபன் பண்ணல, நம்பர் 3ல ஆடி செம்மையான ஒரு இன்னிங்ஸஸ் அங்கங்க பில்ட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இன்ச்சஸ்ல 2 விக்டரிஸ் போச்சு. ஒன்னு வந்து அகைன்ஸ்ட் கேகேஆரோட, இன்னொன்று வந்து அகைன்ஸ்ட் டிசியோட. ஸோ ஒரு ஷார்ட் ரன் அண்ட் ஒரு ஜஸ்ட் இன்ச்சஸ்ல 4 போச்சு. வெரி 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 பேட் குட் டிஃபீட் தான் சொல்ல போனா. அதெல்லாம் வந்து இன்ச்சஸ்ல போனது. பட் ஆனால் டெல்லியோட அது வந்து அம்பையர் சொல்ல மிஸ்டேக் தான். அதனால வந்து நம்ம அதை எடுத்துக்கூடாது. அண்ட் மார்க்ஸ் 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 ஐ வில் கிவ் ஷியோர்லி 80 மார்க்ஸ் டு கேஎக்ஸ்ஐபி. கண்டிப்பா பெல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் கேஎக்ஸ்ஐபி. ஸோ அவங்களுக்கு 80 மார்க்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ அடுத்தபடியா ஒரு டீம் பக்கம் நம்ம போறோம். எஸ், அந்த டீம் யார் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் நம்ம அடுத்தபடியா பார்க்க போற டீம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் காயங்கள் நிறைய. டீம் அடிபட்டது, செம்மையா அடிபட்டுச்சு. ஸோ டீமோட பிளேஸ் எல்லாருமே காயமாச்சு. முதல் மேட்ச்ல மிச்சர் மார்ஷுக்கு இன்ஜுரி, அடுத்து விஜய் சங்கருக்கு இன்ஜுரி, விருதிமன் சாஹாவுக்கு இன்ஜுரி. ஸோ இப்படி எல்லாருக்குமே இன்ஜுரி ஆகி ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஒருத்தர் வந்தாரு பாருங்க, ஜேசன் ஹோல்டர். வாவ், கிரேட் பிக் ஃபார் த டீம் ஜேசன் ஹோல்டர். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர் வந்து சிஎஸ்கே வந்து ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, கேகேஆர் ஒரு ஏன் எடுக்கலன்னு தெரியல. ஸோ செம்மையான ஒரு ஆல்ரவுண்டரா வந்து இருந்தார் இந்த சீசன்ல. அண்ட் டேவிட் வார்னர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு கேப்டன் சைட்ல இருந்து. அண்ட் ரஷித் கான் ஆஸ் யூஸ்வல் சொல்ல தேவையில்ல. புவனேஸ்வர் குமார் இன்ஜுரி, பாவம் இன்ஜுரி சஃபர் பண்ணாரு. ஸோ அவர் அப்படி பேஸ்ட்ரோ அது ஓபன் பண்ண முடியல ஹோல்டரால. பட் ஆனா விருத்திமன் சாஹா ஒருத்தர் வந்து டீமுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாருப்பாங்க. ரியலி ரியலி குட் ஹோப். செமையான ஒரு பிளேயரா வந்து அந்த டீமுக்கு வந்து ஆடி கொடுத்தாரு. ஸோ மேபி அந்த பிளே ஆஃப்ஸ்ல வந்து அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா டிராஃபி ஜெயிச்சிருக்கலாம் கண்டிப்பா. ஒரு ஃபேன் ப்ரெடிக்ட் பண்ணாருல எஸ்ஆர்எச் வந்து கப் ஜெயிக்கணும், அது நடந்திருக்கும். ஸோ மார்க்ஸ் 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 வரும்போது
I will give 85% ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இப்போ அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற டீம் கேகேஆர். ஸோ கேகேஆர் தான் வந்து இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ்க்கு கேகேஆர் வந்து குவாலிஃபை ஆகாத டீம்ஸில் வந்து ஒரு டீம். ஸோ எஸ்ஆர்எஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். அண்ட் இப்போ கேகேஆரை பற்றி வந்தோம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் நம்பி ஒரு டீம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத கேகேஆரை பார்த்து மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா கேகேஆர் ரசலை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ டிகே ஒரு சில மேட்சஸ் தான் வந்து அடிச்சாரு. ஸோ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த அதில் ஒன்றுமே வந்து அடிக்கல. அண்ட் அடுத்தபடியா யார் சொல்லு ஒருத்தருமே இல்லை. பட் ஆனால் ஒரு சில பேர் நல்லா ஆடினாங்க. கண்டிப்பா சொன்னா ஒரு சிலர் நல்லா ரொம்ப நல்லாவே வந்து ஆடினாங்க. கண்டிப்பா சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருக்கும்போது கேட்கற பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் டீசெண்டாக தான் ஆடினாங்க அவங்க எல்லாருமே. டீம் வந்து ஒரு கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்களா, ஒரு சில மேட்சஸ் போனாங்க. பட் ஆனால் இன்னும் ஒரு சில மேட்சஸ்ல கொண்டு போய் மிஸ் பண்ணாங்க. ஸோ சுபன் கில், நிதிஷ் ராணா அண்ட் இயான் மார்கன் ஆர் பிக் குட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டீம். அண்ட் இன்னும் 2 பேர் இருக்காங்க சாம்பியன். ஸோ அந்த ஒரு சாம்பியன் யாரு அப்படின்னா ஷியூரா வருண் சக்கரவர்த்தி. செம்ம பிக் ஆஃப் தி ஐபிஎல். வருண் சக்கரவர்த்தி வந்து அப்படி வந்தாரு, 5 விக்கெட்டை போட்டாரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆல் அவுட். செம்ம மேட்ச் ரியலி. அந்த மேட்ச் நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் சூப்பரான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் போய் வருண் சக்கரவர்த்தி. அண்ட் இன்னொரு ஒரு சாம்பியன் பேட் கமின்ஸ். கண்டிப்பா பேட் கமின்ஸ் தாங்க. அங்க இருந்து அடி வாங்கணும், எவ்வளவு அடியில இருந்து வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும், கரெக்டா கம்பேக் கொடுத்தாரு. ஷோர்லி கம்பேக்னா இதாங்க ஒரு கம்பேக். ஆனா ஒரு பவுலரா எடுத்ததோட பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம் போல இருக்கு. செம்ம அடி அடிச்சாரு. ரசலை விட அதிகமா விக்கெட்ஸ் எடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரசல் தான் எடுத்திருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு மீன் படிச்ச என்ன மீன் படிட்டா கேட்கிற பத்தி தான். ரசலை விட அதிகமான ரன்ஸ் பேட் கமின்ஸ் அடிச்சிருக்காரு. பேட் கமின்ஸோட அதிகமான விக்கெட்ஸ் ரசல் எடுத்திருக்காரு. செமல கேட்கறத பொறுத்த வரைக்கும். பட் அவங்களோட ரோல்ஸ் அப்படியே கம்ப்ளீட்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மார்க்ஸ் தி மெயின் செக்மெண்ட் மார்க் தான். ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் கேட்கறது ஐ வில் யூஸ் 75% ஃபார் கேட்கறது. அதாவது 75 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. ஸோ இப்போ அடுத்த டீம் வருவோம், ஆர்சிபி பக்கம் வருவோமா. நான் வந்து ஆர்சிபி டீமை பத்தி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் சில கேம்ஸ் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பா நான் ஆர்சிபி ஃபேனாக மாட்டணும் அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு. ஏன்னா ரியலி ஈஸாலாம் கப் நாமதே ஆயிரும் இந்த வருஷம் அப்படின்னு நானும் வந்து ஹோப்ஃபுல்லா நம்பினேன். பட் ஆனா கடைசி அந்த ஒரு 4-5 மேட்சஸ் இருக்கு வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இருந்து. ஸோ ஆர்சிபி இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பல. கடைசி மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்க்கும்போது இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம இருந்தோம். பட் ஆனால் அடுத்த ஒரு பாட்டு போகும்போது இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் மாறிடுச்சு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது இல்லாமல் சிஎஸ்கேவோட டிஃபீட், டிசியோட டிஃபீட் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு போனாங்க. பட் ஆனால் தோத்துட்டு பிளே ஆஃப் போனாங்க, தோத்துட்டு திரும்பி வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதுதாங்க வந்து ஆர்சிபி பத்தின ஒரு விஷயம். ஆர்சிபியில யங் ஃபைண்ட் ஆனால் கண்டிப்பா ஒருத்தர் கிடைச்சிருக்காரு நம்மளுக்கு. எஸ், அந்த ஃபைண்ட் யார் அப்படின்னா தேவ்தத் படிக்கல். ஸோ படிக்கல் ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல கிடைச்சிருக்கலாம், இடம் இருந்திருக்கலாம். பட் ஆனால் கிடைக்கல. ஸோ பார்க்கலாம், ஏஜ் இருக்கு, ஃபியூச்சர்ல கிடைக்கும். ஸோ ஆர்சிபிக்கு நான் எவ்வளவு மார்க்ஸ் தரேன் அப்படின்னா ஐ வில் கிவ் 70%. 70 மார்க்ஸ் நான் ஆர்சிபிக்கு தரேன். அண்ட் இப்போ வருவாங்க வந்தவரை வாழைக்கும் சென்னை சிஎஸ்கேக்கு வருவோம். ஸோ சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ரியலி ரிவ்யூ போட்டேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு 11 o'clock ஆச்சு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ மேட்ச் முடிஞ்சு நான் எடுத்தேன். செமையான ஒரு மேட்ச். ஸோ இவ்வளோ சந்தோஷமா ஒரு வீடியோ போட்டேன். அடுத்தடுத்த மேட்சஸே பார்த்தோம் அப்படின்னா போச்சு, தோத்துட்டோம். எஸ், வி ஆர் லாஸ்ட் த நெக்ஸ்ட் மேட்சஸ். அப்படியே தோத்துட்டே வந்து பிளே ஆஃப் சான்ஸும் கிடைக்கல. ஸோ ரெய்னா அண்ட் ஹர்பஜன் சஃபர் பண்ணாங்க, வரல. ஸோ விளையாடுறதுக்கு பிராவோட இன்ஜுரி. ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து மிச்ச கேம்ஸ் தோத்தது ஓகே. அண்ட் அது கேகேஆரோடையும் அண்ட் டெல்லியோடையும் தோத்து பார்த்தீங்களா, நான் அந்த மேட்சஸை சத்தியமாக நம்ப மாட்டேன். ஸோ தோக்க வேண்டிய மேட்சஸ் அந்த மேட்சஸும் இல்லை. என்ன அப்படின்னா கேகேஆரோட தேவை ஹிட்டபிள் டோட்டல் தான் வந்து கடைசி ஓவர்ஸ்ல. பட் ஆனால் அங்கே கேதார் ஜாதவ் நம்ம தோத்துட்டோம். ஸோ கேதார் ஜாதவ் தான் வந்து நிறைய மீம்ஸுக்கு வந்து ஆளானாரு. கண்டிப்பா அவர் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸோட மேட்ச்ல 4 கேட்சஸ் விட்டோம். கப்பர் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டு நம்மள்ட்ட இருந்து விக்டரியை அவர் தூக்கிட்டாரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் 80 மார்க்ஸ். இல்ல, ஐ வில் கிவ் ஜஸ்ட் 70 மார்க்ஸ் தாங்க. கண்டிப்பா ட்ரூவா போடணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா இருந்தாலும் சரி, ட்ரூவா சீசன்ல வந்து போடணும். அதாவது ஒரு விக்டரி கிடைக்க வேண்டிய மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணாங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் குறையுது. 70 மார்க்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி டிசி டெல்லி கேபிட்டல்ஸ்.
ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 80 மார்க்ஸ் நான் தருவேன். ஏன் அந்த 80 மார்க்ஸ் அப்படின்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த சீசனில். ஸோ மேட்ச் பை மேட்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. நல்ல மேட்சஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சாங்க. ஸோ சிக்கர் தவான் 2 கான்சிக்யூட்டிவ் செஞ்சுரி அடிச்சாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஆண்ட்ரிக்ஸ் நார்தி ககிஸ் ரபாடா கலக்கி போட்டாங்க மேட்சே. அட் த சேம் டைம் ஸ்ரேயஸ் ஆடினாரு. ஃபைனல் ரிஷப் பண்ட் நல்லா ஆடினாரு. ஸ்ரேயஸ் சூப்பராக ஃபைனல்லே ஒரு ஆட்டம் ஆடி கொடுத்தாரு. பிருத்வி ஷாவும் அதே மாதிரி தான் ஒரு சில மேட்ச் ஃபர்ஸ்ட் நல்லா ஆடினாரு. பட் ஆனால் கடைசியில் ட்ராஃபி உங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு நான் 90 மார்க்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான மார்க் 90 மார்க்ஸ் நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அண்ட் லெட்ஸ் கம் வித் சாம்பியன்ஸ். ஸோ சாம்பியன் டீம் சாம்பியனாக என் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் 5 கப்புன்னும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனாக பார்த்த மாதிரி. பட் நான் கிரிக்கெட் ஃபேனாக பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி வித் தட். ஏன் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் ஃபேனாக ஒரு டீம் ஜெயிக்கிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு புது சாம்பியன் அப்படின்றது வந்திருக்கலாம். டெல்லிக்கு இந்த சான்ஸ் இருந்தது, ஆர்சிபிக்கும் சான்சஸ் இருந்தது. ஆனால் அவங்க விட்டாங்க. ஆனால் ஆர்சிபியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுங்க. நான் அந்த ஆர்சிபி டீம்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் கிரேட் லெஜண்ட். ஸோ நீ அடிக்காம போ, நான் அடிச்சு கொடுப்பேன். ஏபிடி வில்லியர்ஸ் அவர் தாங்க. ஸோ மும்பையில் மட்டும் ஏபிடி வில்லியர்ஸ்ன்ற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா 5 வருஷம் ஒரு 10-15 வருஷமா இருக்கும் கப் அடிச்சதுல. நான் சொல்லுவேன் ஒரு 10 வருஷமா இருந்திருக்குங்க கப் அடிச்சது மும்பையை பொறுத்த வரைக்கும். அவர் அந்த மாதிரி டீம்ஸ்க்கு ஆடி இருந்தார். பட் ஆனால் அவரே சொல்லிட்டேன் எனக்கு மும்பைக்கு ஆடுறதுலாம் இஷ்டம் இல்லை, நான் ஆர்சிபி மட்டும்தான் ஆடுவேன்னு. பாருங்க மணி அடிக்குது. அண்ட் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் செட்டப் ஹோல்டர்ஸ் அவங்க தான் என் லிஸ்ட்ல. அண்ட் அட் த சேம் டைம் மும்பை சாம்பியன்ஸ். ஸோ யங் ஃபைன் இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ் ஃபைன் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில் ரோஹித் சர்மா எங்களுக்கு எப்போ அடிக்கணும்னு தெரியும் அந்த மாதிரி கடைசியாக அதை அடிச்சு கொடுத்தாரு ரோஹித் சர்மா. ஸோ கிரேட். ஸோ ரோஹித் சர்மாவோட கிரேட் இன்னிங்ஸ். அண்ட் கைரன் பொலார்ட் ஒரு சில மேட்சஸ் கேப்டன் பண்ணார். ஸோ ரோஹித் சர்மாவும் கடைசியில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆஸ்திரேலியா டூருக்கும் அவர் போறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா. ஸோ 2 ஆல்ரவுண்டர்ஸ் நல்ல ஆல்ரவுண்டர்ஸாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ட்ரெண்ட் போல்ட் பெஸ்ட் மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இன்னைக்கு கேட்டா நான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன் ட்ரெண்ட் போல்ட் டு மும்பை இந்தியன்ஸ் தான். செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ட்ராஃபி தூக்கிட்டார். யாருக்கு எதுனா டெல்லிக்கு எதுக்காக. ஸோ சூப்பரான ஒரு மேட்ச். அந்த ஃபைனல் மேட்ச் எத்தனை பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்களா? மேபி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் மிஸ் பண்ணியிருப்பீங்க சென்னை போயிருக்கு அப்படின்னு. ஸோ மார்க்ஸ் செட்டப் ஹோல்டர்ஸ் 100 ஃபார் மும்பை இந்தியன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. அண்ட் நான் மார்க்ஸ் ஒருத்தர் திரும்பி சொல்லிடுறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் 60 மார்க்ஸ், கேஎக்ஸ்ஏபி 80 மார்க்ஸ், எஸ்ஆர்எச் 85, கேகேஆர் 75, ஆர்சிபி 70, சிஎஸ்கே 70, டெல்லி கேபிட்டல்ஸ் 90 மார்க்ஸ் அண்ட் எம்ஐ 100 மார்க்ஸ். ஸோ இதான் நான் கொடுத்த மார்க்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ அனலைஸ் முடியுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு மார்க்ஸ் கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கீழே டைப் பண்ணிருங்க. ஸோ உங்களுடைய மார்க்ஸ் அண்ட் இதோட வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யாரும் யோசிக்க வேணா. அடுத்த ஒரு வீடியோ வரும். அட் த சேம் டைம் இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்குவாடோட ஃபுல் டீடைல் அனாலிசிஸா இன்னொரு வீடியோ வரும். ஸோ பாருங்க, ஷெட்யூல் சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி சுமத் ஸ்ரீராமன் சாரோட இன்டர்வியூ வரும். ஸோ ஷெட்யூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் மீ ஆஷ் சைனிங் ஆஃப்.